வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது சனிப்பயிற்சி பலன்கள் 2026 வரிசையில சிறப்பு தொகுப்பு. அதனுடைய அடிப்படையில இன்றைக்கு கும்பராசி, அதாவது வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கின்ற வாக்கிய பஞ்சாங்க அப்படி பெயரவிருக்கின்ற சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் கும்பத்திற்கு எப்படி இருக்கும், எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது, அதே மாதிரி எதில் கவனமாக இருக்க வேண்டும், என்ன பரிகாரத்தை செய்யலாம், வாங்க விரிவா பேசலாம். கும்பம் காலபுருஷனுடைய 11ஆம் வீடு. கும்பராசியினுடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இளகிய மனம் கொண்டவர்கள் கும்பம். அதே அளவுக்கு வைராகியமும் அதே அளவுக்கு ஒரு விஷயத்துல பிடிவாதமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி கும்பம். அதீத அளவு ஆன்மீகத்தை தேடி அலையக்கூடிய ராசி கும்பம். குற்றம் குறைகள் எங்கே இருந்தாலும் கரெக்டா இவங்க கண்ணுக்கு வந்து பட்டுடும். இவங்க போய் தேட வேண்டியதில்லை, அதுவே தன்னால வந்து படும். இது கும்பம். வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி உங்கள் ராசியிலிருந்து ஜென்ம சனி பெயர்ந்து பாத சனியாக உங்களுக்கு மீனராசிக்கு செல்லவிருக்கிறார். இந்த பலன்கள் எப்படி இருக்கும்? மிக முக்கியமான ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில். இது நாள் 5 வருஷமா நீங்க பட்ட அவஸ்தை கொஞ்ச நஞ்ச அவஸ்தையெல்லாம் இல்ல. கும்பராசிக்காரர்கள் பட்ட அவஸ்தை கொஞ்ச நஞ்ச அவஸ்தை இல்ல, மிக மிக மோசமான அவஸ்தைகளை பார்த்த கும்பராசி நேயர்கள். அப்படிப்பட்ட கும்பராசி இன்றைக்கு ஜென்ம சனியிலிருந்து விடுபட்டு பாத சனிக்கு பெயரவிருக்கிறார். முதல்ல உங்களுக்கு எது மனசுல இருக்கும்னு சொன்னா, மனதுல ஒரு தெளிவு பிறக்கும். எது பிறக்குதோ இல்லையோ, கடன் சுமை தீரும், அது நடக்கும், இது நடக்கும், வீடு வாங்கிடுவீங்க, பணம் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நீங்கள் முதலில் நம்புங்கள். சோசியல் மீடியா யூடியூபை திறந்தா கிட்டத்தட்ட 2000 ஜோதிடர்கள் அது நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும். இதுல பல ஞானிகளும் உண்டு, மேதைகளும் உண்டு, சிலர் தவறாக சொல்பவர்களும் உண்டு. அதை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய ஜோதிட கணக்கு, பெறக்கூடிய கணக்கு என்பது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. அது எந்த நேரத்தில் எப்படி யார் வாயால் வர வேண்டும் என்பது அதுக்கு ஒரு விதி இருக்கு. உங்களுடைய கணக்க மிகப்பெரிய ஜோதிட மேதை கிட்ட போய் சொன்னாலும் சில சமயம் தோத்து போகலாம். ஒரு சாதாரண ஜோதிடர் சொல்லக்கூடிய பலன்கள்ல கூட உங்களுக்கு ஜெயிக்கலாம். எந்த நேரத்தில் கடவுள் யார் வாயின் மூலியமாக உங்களுடைய குறையை தீர்க்க அவர் ஆணையிடுகிறாரோ அது நடக்கும். இப்ப நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். குறிப்பிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கான பலன்கள் தெரியணும்னா கீழே கொடுக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தரும். அது மூலியமா துல்லியமா உங்களுடைய அடுத்த வாழ்க்கை நகர்வுகளை கணிக்க முடியும். அதற்கு ஏதாவது தீர்வு இருந்தாலும் அதை சொல்ல முடியும். ஒட்டுமொத்த கும்பராசி நேயர்களும் 4 முதல் 5 ஆண்டுகள் பட்ட அவஸ்தை, சனி பகவானுடைய தாக்குதல், கடந்த 2 வருஷமா முக்கியமா ஜென்ம சனியினுடைய தாக்குதல், அது சொல்லும்படியாக இல்லை. நெருப்பு சுடுது, உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்லி யாராவது நம்ம கேட்கும் போது நமக்கு அது உணர்வு புரியாது. நமக்கே அந்த உணர்வு வரணும்னா தீக்காயம் நம்ம மேல பட்டாதான் அதை முழுமையா நம்மளால உணர முடியும், அந்த ஆழத்தை. அப்படிதான் கும்பராசினியர்களும் சனி பகவானுடைய தாக்குதல் பத்தி பேசினாலும் யாருக்கும் புரியாது. நீங்க சொல்ல வரீங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு, நீங்க என்ன சொல்றீங்கன்றது கூட யாருக்கும் புரியாது. உங்களுக்கு தான் தெரியும் அந்த அவஸ்தை என்னன்னு. அந்த அவஸ்தையிலிருந்து நீங்க மீள போறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மார்ச் 6க்கு பிறகு உங்களுக்கு ஜென்ம சனியினுடைய தாக்குதல் இருக்காது. உங்க வாழ்நாளில் உச்சகட்ட கஷ்டம், உச்சகட்ட அவஸ்தை, அதிலிருந்து நீங்க மீள போறீங்க. இனி எப்பவும் இப்ப நீங்க பட்ட கஷ்டம் மாதிரி இனி வருங்காலத்துல கடைசி நாட்கள் வரைக்கும் இனி அந்த கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல முதல் 7 சனி, 2வது 7 சனி, 3வது 7 சனி, இதில் நடுவுல இருக்கிற 7 சனிக்கு தான் நான் சொல்ற பலன்கள் முழுமையாக பொருந்தும். கடைசியாக இருக்கக்கூடிய 7 சனி பெரும்பாலும் மரணத்தை
சம்பவிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இது இரண்டாம் படியாக வரக்கூடிய ஏழரை சனி, மிடில் ஏஜ்ல ஒரு 25ல இருந்து 45 ஏஜுக்குள்ள வரக்கூடிய ஏழரை சனி தான் நான் சொல்லக்கூடிய பலன்கள் கணக்கச்சிதமும் பொருந்தும். அப்போ ஜென்ம சனியிலிருந்து விடுபடக்கூடியது முதல்ல மனசுல பாரம் விலகும், தெளிவு பிறக்கும். எதை எதிர்பார்க்கலாம்னா நல்ல ஒரு ஃப்ரீ மைண்டு. பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் இதுதான் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கக்கூடிய தெளிவு ஃபர்ஸ்ட் வரும். அது வந்தாச்சுனாலே பாதி பிரச்சனை போயாச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து எது எதிர்பார்க்கலாம்னாக்க உடனே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. எதை எதிர்பார்க்கலாம்னாக்க நல்ல முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள், சரியான டிசிஷன்ஸ் எடு. அதுக்கடுத்து எதை எதிர்பார்க்கலாம்னா புதிய திருப்பங்கள், நியூ லைஃப். அதாவது ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், ஒரு கல்யாணம் முடிஞ்சு 2வது கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய அவங்களா இருக்கட்டும், அல்லது வேலை போய் கரியர்ல புதுசா ஒரு ஒரு டெக்னாலஜியை கத்துக்கிட்டோ, இல்லை புதுசா ஒரு தொழில் முறையை கத்துக்கிட்டோ, புதுசா தன்னை புதுப்பித்துக் கொண்டு வேற வேலை தேடுபவர்களாக இருக்கட்டும். அதே மாதிரி கரியர் நியூ லைஃப், ஃபேமிலி நியூ லைஃப். அதே மாதிரி ஆரோக்கியத்துல பல பிரச்சனைகளை சந்திச்சு வெளியில மீண்டு கொஞ்சம் சரியாகி அடுத்தது ரீஸ்டார்ட் பண்ணும் நபர்களாக இருக்கட்டும். இதெல்லாம் புதுசா தொடங்கக்கூடியதெல்லாம் ஜெயிக்கும். எதை எதிர்பார்க்கலாம்? இது நாள் வரைக்கும் இருந்த அளவுக்கு மந்த நிலை, முடிவே எடுக்க முடியாத தன்மை, யாரை பார்த்தாலும் கோபம், எரிச்சல், மற்றவங்க எல்லார்கிட்டையுமே விரோதம், சுத்தி இருக்கவங்க கிட்டெல்லாம் பகை, அதையெல்லாம் எண்டு கார்டு, அதை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எண்டு கார்டு போட போறார் சனி பகவான், அதை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எதை எதிர்பார்க்க கூடாது? உடனே என் கடனெல்லாம் தீரப்போகுது, எனக்கு மிகப்பெரிய சிஇஓ ஆக போறேன், நான் பெரிய தலைவராக போறேன், இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. படிப்படியாக தான் இந்த முன்னேற்றங்கள் இருக்கு. சனி இஸ் a ஸ்லோ பிளானட், மெதுவாத்தான் இந்த முன்னேற்றங்களை தருவார். அடுத்தது எதை எதிர்பார்க்க கூடாது? உடனே அதிசயங்கள் நடக்கும் என் வாழ்க்கையில ஜென்ம சனி முடிஞ்ச உடனே. நோ. ப்ராப்ளம் இதுவரைக்கும் இருந்த அளவுக்கான ப்ராப்ளம் இருக்காது. அதோடைய ரிலீஃப், ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ரிலீஃப், அந்த பாதையில நீங்க பயணத்தை தொடங்க போறீங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சுப விரய செலவுகள் நடக்கும். இப்ப பரிகாரம்னு எடுத்தோம்னா முக்கியமான ஒரு பரிகாரம் கும்பராசிக்கு திருநள்ளாறு காரைக்காலில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் கோவில். ஜென்ம சனி முடிந்த பிறகு முடிந்தால், உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு முறை அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோவில், பழைய சிவன் கோவில், புதுசா கட்டின சிவன் கோவில் இல்ல, 100 வருஷம் முன்னாடி 500 வருஷம் முன்னாடி கட்டின சிவன் கோயில்கள் இருந்தால் அந்த சிவன் ஆலயங்களுக்கு உங்களால் முடிந்த சிவனுக்கு வஸ்திரம் அணிவிப்பதும், அல்லது அதற்கு மேலான பரிகாரம் அப்படின்னா 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் செய்வதும், படிப்பிற்கு உதவி செய்வதும், அன்னம் தானம் செய்வதும் சிவனே மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கான பரிகாரம். இப்பதான் உங்க வாழ்க்கை புதுசா தொடங்க போகுது. இது வரைக்கும் என்ன நடந்தாலும் அது நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சதை மறுபடி நினைச்சு இனிமே எனக்கு எதுவுமே நடக்காது நல்லது அப்படின்னு கவலைப்படுறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அடுத்து நீங்க ஜெயிக்க போறதுக்கான வெற்றிக்கான ஆரம்பம் மார்ச் 6ஆம் தேதி முதல் துவங்குகிறது. ஜூன் 2 குரு பயிற்சி ஆன உடனே சனி பகவான் மேல அந்த பார்வை விழுந்த உடனே இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆக பொறுமை, பொறுத்தார் பூமி ஆழ்வார். நீங்க உங்களுக்கு பொறுமையை நான் கத்துக் கொடுக்க வேண்டியதில்லை, நீங்க அடுத்து இருக்கக்கூடிய 11 ராசிகளுக்கு பொறுமைனா என்னன்னு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. சத்தியமாக சொல்லணும்னா உங்களுடைய நல்ல காலம் மார்ச் 6 முதல் தொடங்குகிறது. அதனால் பொறுமையுடன் காத்திருப்பீர், கண்டிப்பாக வாழ்க்கையை வெற்றி பெறுவீர். கும்பராசினியர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.